பாருங்க எப்படி நல்லா அருமையாக கட்ட 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 கட்டன்னு சத்தம் வருதுங்க. அவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குது இந்த வித்தியாசமான தேங்காய் மிட்டாய். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க. ஆஹா, உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தேங்காய் மிட்டாய். அந்த தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் மிட்டாய்க்கு தேவையான பொருட்கள் வந்து கொப்பரை தேங்காய், அதாவது நல்ல காஞ்ச எண்ணெய் எடுக்கிற அளவுக்கு உள்ள தேங்காயை வந்து நம்ம இந்த மாதிரி சில்ல சில்ல வெட்டி வச்சுருக்கேன். நான் வந்து 2 தேங்காயை இந்த மாதிரி சில்ல சில்ல வெட்டி வச்சுருக்கேன். 200 கிராம் சர்க்கரை, 1 கைப்பிடி அரிசி மாவு, அதாவது நீங்கள் அரிசி மாவு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வேர்க்கடலையை பொடி கூட செஞ்சு வச்சுக்கலாம். அந்த வேர்க்கடலை பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள். மறுபடியும் இந்த பொருளை பார்த்தலாம். தேங்காய், ஏலக்காய் பவுட்ரு, அரிசி மாவு, சுக்குத்தூள், சர்க்கரை. ஒரு கனமான பாத்திரம் வைக்கணும். அது நான் வந்து எனக்கு பழக்கம் இருக்குங்கிறதுனால நான் வந்து சாதாரணமாக பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு அடிக்கனமான பாத்திரம் வைங்க. அதில் இந்த சர்க்கரையை கொட்டிக்கங்க. சர்க்கரையை கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதாவது இதுக்கு வந்து தீயை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா உருகட்டும், அதாவது மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி அதை இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போதே நம்ம தேங்காய் இந்த மாதிரி வச்சுங்க. தேங்காய் கொஞ்சம் ரொம்ப உடச்சி வச்சுட்டாங்க, அதனால் இப்படி இருக்குது. இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இந்த தேங்காயை இப்போ நம்ம இதில் கலந்துக்க வேண்டியதான். ரொம்ப சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அதாவது அடுப்பில் வந்து தீயை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுங்க. அப்போ தான் இந்த சர்க்கரை பாகு வீணாக போகாமல் அருமையாக வரும். அடுத்து நம்ம இந்த ஏலக்காய் பொடி அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் அவ்வளோ சுவையாக இருக்கும். குழந்தைங்க இந்த கோடை நாளில் வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது சுக்கு. இது எல்லாமே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. செரிமானம், இதுமாரி வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது. அடுத்தது நம்ம இந்த அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே தூவ போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு அப்படியே கிளறி விடுங்க. நமக்கு தேவையான இந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம். பாருங்க, இந்த மாவெல்லாம் கொட்டின பிறகு எப்படி ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஆகும்போது அப்படியே நம்ம இறக்கி ஆற விட்டுடணும். இப்போ நம்ம இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். அதை டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா நூறு மருன்னு ஆயிரம் இப்படி தட்டினா அப்படியே சத்தம் வருது பாருங்கள். இந்த கிளாஸ் பவுலில் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் கலந்துருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதான். சுக்கு, ஏலக்காய், தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான சுவையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இந்த சூப்பரான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் மிட்டாய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அசந்து போவாங்க எல்லாருமே. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட்டுங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ஷன் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய உதேசம் இல்லைன்னா தொடர்ந்து போட்டுட்ருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.